இப்போ நியூஸ் தமிழ் இதெல்லாம் பாலிமர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா செய்திக்கு இந்த மாதிரி நடைமுறை செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நியூஸ் தமிழ் வந்து தாவேக்காக்கு தட்டுவாங்க, மின்வெட்டுக்கு மாறுவாங்க. ஏன்னா அவங்கள பாதிக்கிற விஷயம். மற்றபடி நீங்கள் என்ன ஃபீஸ் பிடுங்கிறது அதெல்லாம் தனியாக நடக்குது. இன்றைக்கி தாவேக்கானா வெறுக்கக்கூடிய ஆட்கள் பத்திரிகையாளர்களே ஒரு பெரிய டீமு இவரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற பார்வை இருக்குது. இப்பவும் கூட ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, மேயர் எலெக்ஷன் வரட்டும், ஒரு இடம் ஜெயிட்டு நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு திமுக சொல்கிறாரா? ஆமாம், திமுக ஒரு இடம் ஜெயிச்சா மீசை எடுத்துக்கிறேன். ஒரு அனைத்து நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 2 நாளாக ஒரு ஊடகங்களை பற்றி 2 செய்திகள். முதல்ல வந்து ஒரு திரிபு ஜான் பிரிட்டோன்னு ஒரு நபர், அப்புறம் நான் அவன் இல்லைன்ற மாதிரி வந்து நின்றுது. இன்னொன்று வந்து விஜய் அரசு வந்து ஊடகங்களை ஒடுக்குறது அப்படின்னு. இப்போ அப்படி அவர் ஜான் பிரிட்டோன்றவர் வந்து இது சன் டிவிக்கெலாம் நான் இவ்வளோ விளம்பரம் கொடுத்துருக்குறேன், ஆனால் அவர் வேணுனே மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு? சன் நியூஸ் வந்து ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குது. அது ராஜா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. பொதுவான நியூஸை போடுவாங்க, கொஞ்சம் மீறுவாங்க விளம்பரத்துக்காக. அந்த நித்யானந்தா காலத்துலலாம் எனக்கு என்னென்னு மீறினாங்க. ஆனால் பொதுவாக செய்திகள் எல்லோரும் சன் நியூஸை பார்ப்போம்னு பார்ப்பாங்க. இப்போ அது திமுகவுடைய கலைஞர் டிவியுடைய இன்னொரு பார்ட்டு ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சன் நியூஸ்லாம். இப்போ ரொம்ப பார்க்குறது இல்லை, எரிச்சலாக வருது. அதாவது ஒரு பொதுவான ஒரு இது இல்லை. இப்போ நியூஸ் தமிழ் இதெல்லாம் பாலிமர் இதெல்லாம் எடுத்திங்கன்னா செய்திக்கு இந்த மாதிரி நடைமுறை செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நியூஸ் தமிழ் வந்து தாவேக்காக்கு தட்டுவாங்க. தந்தி சொல்லவே வேணாம். தலைமுறை உங்களுக்கு பொலிட்டிக்கலாக அணுகிற விஷயங்கள் இருக்கும், சில இடங்களில் தவறு செய்கிறாங்க. இப்படி நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சேனல்களை. அப்போ இந்த இதை இவங்கள்ட்ட பார்க்கலாம், இதை இவங்கள்ட்ட பார்க்கலாம், தேசிய செய்தியாக ஜனமை பார்க்கலாம். இப்படி போயிடுச்சு. இப்போது நீங்கள் சொல்கிற 3 இப்போ ஓரங்கட்டினாங்க. அது நடந்துச்சு. அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஜனநாயக அரசில் இது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா போன கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அரசு கேபிளில் பிடுங்கினாலாம் இன்றைக்கி அந்த அரசு கேபிள்லாம் ஓகே, மற்ற இதுவும் இருக்குது ஈக்குவலாக. எஸ்சிவிலேருந்து பல இது இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் யார்கிட்டையும் இந்த காலத்தில் தடுக்க முடியாது. செல்ஃபோன் போதும் இன்றைக்கி சும்மா அப்படியே இது சமூக வலைதளங்கள்லேயே பார்த்துட்றாங்க அவங்களுக்கு. அதனால் அது ஒன்று. ரெண்டாவது ஜான் பிரிட்டோவில் ஊடகங்கள் நேர்மையாக நடந்துச்சா அப்படின்னா சில குறிப்பிட்ட ஊடகங்கள் நேர்மை இல்லை. சன்னுலாம் போட்டுட்டு நீக்கிட்டாங்க. இன்றைக்கி ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஒன்று வேணும்னே பண்ணுறது ஆளுங்க பழைய கட்சிக்கு ஆதரவாக, இன்னொன்று நாலேஜ் இல்லை. இன்றைக்கி சேனலில் எடிட்டர்ஸ்னு உட்கார்றவங்க எல்லாமே ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் செக்கு எப்படி வரும்னா பயிற்சியில் தான் வரும். நீங்கள் ஒரு செய்தி பார்க்கும்போது இது செய்தியா, இது செய்திக்கு தேவையானதா, இது சிக்கலாக இருக்குது, இதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணோம். எடிட்டர் முன்ன அப்படி இருந்தாங்க. இப்போ நாங்களாம் செய்தியாளர் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எங்கள்கிட்டயே கேட்பாங்க திருப்பிக்கிட்டு, இது கரெக்டாக உண்மையாக செக் பண்ணிடலான்னு. செக் பண்ணோம் சார் கரெக்டான இதுன்னு. அப்புறம் அவங்களும் இது பண்ணிட்டு ரொம்ப யோசித்து தான் அனுமதிப்பாங்க. அதுக்கு பிறகு எங்கேயாவது தப்பு இருக்குன்னா அது மேலே யாராவது ஒருத்தர் சுட்டி காமிக்க தான் நடக்கும். அப்படி இருந்தே பல இதில் இப்போ நான் ஒர்க் பண்ணதுலலாம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்காது. நாலேஜின்னு நான் சொல்ல வர்றது வந்து ஆங்கில அறிவு இல்லை. நாலேஜின்னு சொல்கிறது தேடல். ஒரு செய்தி உண்மையாக பொய்யா, அது எங்கெங்கெல்லாம் தேடலாம், எங்கே நம்ம அதை சரி பார்த்துக்கலான்ற நாலேஜ் இருக்குல்ல. அது 2-3 வகையில் பார்க்கலாம். ஒன்று சம்மந்தப்பட்ட பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டால் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இல்லையா பொதுவான ஒரு ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள் சரி தப்புன்னு. 3வது கூகுளு மற்ற விஷயங்களில் நீங்கள் பார்க்கணும். இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சரி பார்க்குறதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுன்னு அர்த்தம். ஒரு அம்மா கேஸ் சிலிண்டரு ஏமாற்றி சிலிண்டர்லாம் வீட்டில் வந்து செக் பண்ணுற மாதிரி திருடுவாங்க அப்படி இப்படின்னு நியூஸு. அது எனக்கே ஒரு பத்திரிகையாளர் அனுப்புகிறார். நான் அப்போ ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் இருக்கிறேன். நான் அதை தவிர்த்துட்டேன். ஏன்னா அந்த அம்மா தோற்றமே அப்படி இல்லை. ஒரு ஆஃபீஸர்ஸுடைய தோற்றம் இருக்குது. ஃபேக்ட் செக் பண்ணால் அந்த அம்மா பெங்களூரில் ஒரு பெரிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் பெரிய அதிகாரி. அந்த அம்மாவுக்கும் கீழே இருக்கிற யாருக்கும் ஏதோ பிரச்சனை. அவர் இதை செட் பண்ணி இந்த மாதிரி திருடுவாங்கன்னு ஃபோட்டோவை போட்டு நியூஸை பரப்பி விட்டார். அது பரவிடுச்சு. அதை காவல்துறையில் இருக்கிறவர்களே அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியாது, தெரியவும் அவசியம் இல்லை. யாருக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். அப்போ செக் பண்ணால் இல்லை. ஆனால் ஏன் நான் வேலை செய்கிற பத்திரிகையில் இன்னொரு செய்தியாளர் அது கொடுத்துட்டார். அவர் தான் க்ரைம் பார்க்குறவர் கொடுத்துட்டார். காலையில் இதில் போயிடுச்சு. மறுநாள் காலையில் இன்னொரு பேப்பர் வரும், 2 இது அவங்களது. நான் அதில் போட விடாமல் தடுத்துட்டு சொன்னேன், இது சிக்கல், இது தப்பான போட்டிருக்கீங்கன்னு எடிட்டர்கிட்ட போய் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நியூஸை நிறுத்தினாங்க. இதனால் விளைவு என்னென்னா, அந்த பார்த்துட்டு அவங்க சகோதரர் மும்பையில் இருக்கிற நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். யாருக்கு? கமிஷனர் முதல்ல நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார்.
அனுப்பிச்ச உடனே கமிஷனர் கூப்பிட்டு காவல்துறையும் சம்மந்தப்பட்டதுனால பத்திரிகையாளர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அந்த அம்மா டெஃபர்மேஷன் போட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கும் கதை. போய் கூண்டில் இருந்துன்னு கேட்டதை கொடுத்துருக்கணும். இது மாதிரி தான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் மீது அவங்க வந்து முதலீட்டு அங்கே அனுப்பிட்டாங்க இங்கே அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் போகுது. ஒரு 30 நாளுக்குள்ளே இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம். அதுக்கு காரணம் இவர்களால் பொறுத்துக்க முடியலங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதையாவது கிளப்பி விட்டு செயலில்லாத அரசாங்கம்னு ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு மக்கள்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து எடுத்த உடனே டக்குன்னா மாற மாட்டாங்க. மின்வெட்டுக்கு மாறுவாங்க, ஏன்னா அவங்கள பாதிக்கிற விஷயம். மற்றபடி நீங்கள் என்ன ஃபீஸ் பிடுங்கிறது ஒரு அதெல்லாம் தனியாக நடக்குது. நம்ம கூப்பிட்டே சொல்லிட்டோம். ரெண்டாவது ஸ்பெஷல் மொபைல் யூனிட் போட்டு உடனடியாக மின்வெட்டை உங்களுக்கு தேவைன்னா மின்வெட்டை அதிகாரி வந்து பார்த்துட்டு இல்லைங்க இது ஒரு 1 hour ஆகும்னா கேட்டுக்குவோம். நீங்கள் வராமல் ஃபோன் எடுக்காமல் அங்கே தூங்கிக்கின்னு திமிர்தனம் பண்ணால் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு திமுக சார்புடையவர்கள் இந்த அரசு ஒரு செயலற்ற அரசு அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்களா? திமுக சார்புடையவர்கள் அப்படின்னு நான் நேரடியாக குற்றம் சாட்ட மாட்டேன். ஆனால் எல்லாருமே ஒரு செக்ஷனே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தாவேக்காரனா வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்களாம் ஒரு ஆள் இவங்களாம் வந்துட்டாங்க அப்படி பார்க்குற ஆள் எல்லா கட்சியிலும் இப்போ இருக்கிறாங்க. நான் பேசுகிற பலர்கிட்டையும் அந்த எண்ணம் இருக்குது. எப்போவுமே நம்ம திறந்த மனதோடு இருக்கணும். யார் செயல்படுறாங்க பாராட்டணும், செயல் சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணணும். இப்படி தான் பத்திரிகையாளரும் சரி மாட்டாங்க. ஆனால் பத்திரிகையாளர்லேயே ஒரு பெரிய டீமு இவரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற பார்வை இருக்குது. எதிர்ப்பு கோபம் கூட இல்லை, ஒரு எல்லல் நகையாடலோடு பார்க்குறதுலாம் இருக்குது. ஒரு அம்மாலாம் எங்கெங்கேயோ பேசியிருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்க ஒரு சமீப காலமாக 1 மாத காலமாக அவர்களை தேடுகிறேன்னு கிடைக்கவில்லை. ஓவராக போகக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். இந்த பிரிட்டோ மேட்ருக்கு வருவோம். பிரிட்டோ வந்து அந்த அவர் மேலே யார் நம்ம லீமாரோஸ் தம்பி ஜான் பிரிட்டோ வந்து 57 வயசு, அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவங்க மேலே சொத்து குவிப்பு அந்த இந்த லாட்ரி சம்பந்தமான அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது. அது தனி, அது 2023 அது முன்னாடி இருந்து இருக்குது. இது வந்து ஜான் பிரிட்டோன்றவர் இருதயராஜ்ன்ற ஒரு பையன் 40 வயது கொடுங்கூரை சேர்ந்தவர். நீங்கள் கேரளா கிட்ட ஒரு இதை பிடிக்கிறாங்க, அதிலிருந்து அந்த கேஸ் அப்படியே ட்ராவல் பண்ணுது. அது அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ஆஷிஷ்லாம் பிடிக்கிறாங்க. இதில் இவர் தலைமுறை வேறு கூட்டாளிங்க மாட்டிட்டாங்க. அவர் பிலிப்பைன்ஸ் ஓடி போயிட்டார். அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஜான் பிரிட்டோன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் மற்றவர்கள் இன்னும் ஊடகத்தில் இருக்கிற இல்லாட்டி இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்களாக திரிப்பவர்கள் கண்டபடி பேசி எழுதி அதிமுகவே அதை ஒரு அறிக்கையாக வெளியிடுற அளவுக்கு தவறாக அவர்களுக்கு யார் போய் சொல்கிறது? இது எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று கூட ஒரு பிரபல நாளிதழில் ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸு, ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி, அவங்க பொது வாழ்க்கையில் இல்லை, அவங்க ஃபோட்டோவையும் போட்டு இவர்கள்லாம் இதுன்னு போட்டு பெரிய கட்டுரை. இந்த பணத்தை கோடிக்கொள்ள ஆயிரக்கணக்கான கோடிக்கொள்ள அடித்த பணத்தை தன் உறவினர்கள் மூலம் இவர்கள் மூலம் இன்னமும் பண்ண, அதனால தான் ஹார்பர்லாம் வாங்கியிருக்காரு, சிறு துருவத்துறை அதுக்காக தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் அவர்கள் தரப்பில் போயிருக்குது. நோட்டீஸ் அனுப்புறதுக்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதில் புதுசாக அரசியல் விமர்சகர்கள் இப்போலாம் முளைக்கிறாங்க. பார்த்தீங்களா, எனக்கு காமெடியாக இருக்குது. யார் இவருன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும் யார் இவருன்னு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்த தகவலாம் வச்சுட்டு ரொம்ப இதுவாக பேசுகிறாரு. நீங்கள் நல்லா ஒன்று பாருங்கள், பேஜ் இப்போ நான் உங்கள்கிட்ட உட்காந்து நான் ஒரு 2 மேட்ரு பேசினேன்னா 50,000 1 லட்சம் போகும். அந்த மாதிரி 2 மேட்ரு இருக்குது. ஆனால் அது ஜெர்னலிசம் கிடையாது. 10,000 15,000 போனாலும் நல்ல விஷயத்தை கொடுக்குறோன்றது. யாரும் முகம் தெரியாதவர் என்னையும் என்னுடைய மைகேம் சேனல் ஆங்கரையும் போட்டு பெஸ்ட்டு ஜெர்னலிசம்னு 2 ஷார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காரு. இதுதான் அங்கீகாரம். இந்த 1 லட்சம் பேஜுக்கு பேசி ஒரு 10,000 ரூபா வருது, ஆனால் அதுக்கான கேஸை வாங்கிக்கிட்டு 2 லட்ச ரூபா வக்கீலுக்கு செலவு பண்ணிட்டு அது குவாஷ் ஆகிற வரைக்கும் 5 வருஷம் மன உளைச்சலோடு எதுக்குங்க வாழணும்? என்ன சாதிக்க போகிறீங்க? இன்றைக்கி அதுதான் ஊடகத்தில் இருக்குது. நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க, அதாவது திமுகவோ அல்லது அதிமுக யாரோ ஒருத்தர், அதாவது தாவேக்காவே பிடிக்காத ஒரு குழு இருக்கிறாங்கன்னு. அதே நேரத்தில் நடிகர் சத்யராஜ் ஆகட்டும், அவர் குளத்தூரில் தோற்றது கண்ணீரோடு சொல்லி நீங்களாம் அனுபவிங்கன்றார். அதே மாதிரி கவிப்பேரரசு வைரத்து அவருடைய கவிதைகளை நம்ம என்றைக்கு, ஆனால் அவர் வந்து நன்றி உணர்ச்சி தமிழர்களுக்கு இல்லையேன்னு நான் சந்தேகப்படுறேன்ற அளவுக்கு இறங்கி பேச வேண்டிய அவசியம். நன்றி உணர்ச்சி வந்து தமிழர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜால்ராடிங்க, அவர்கள் ஆதரவாளராக இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் போய் ஏதாவது வேலை இருந்தால் கூட பண்ணுங்கள். அது அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு. அதில் கூடுதல் குறைச்சல் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடச்சிருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். மக்களுடைய தீர்ப்பை மதிக்கிறவன் தான் ஒரு ஜனநாயகவாதி, ஒரு அரசியல்வாதி. ஐயோ, எப்பேற்பட்ட தலைவர் 5 வருஷம் அவங்க கையில் தூக்கி கொடுத்தாங்க.
விடியல் தர போகிறாருன்னு என்ன பண்ணீங்க? உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டீங்க, குறிப்பிட்ட சில அதிகாரிகளை வச்சுக்கிட்டீங்க. ஊருக்கே தெரியும் அந்த அதிகாரிகள் தான் இயக்குறாங்கன்னு. அதிகாரிகளை மீறி நீங்கள் உங்களை யாராவது அணுக முடிஞ்சதா? சரி, அதை மீறி அணுக அமைச்சர்களுக்கே பிரச்சனை. உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அந்த அதிகாரி பண்ணுறாருன்னு. எதையாவது காது கொடுத்து கேட்டிங்களா? கட்சிக்கும் உங்களுக்கும், கட்சி தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், அடிமட்ட நிர்வாகிகள் உங்களுக்கும் ஏதாவது உறவு தொடர்பு இருந்ததா? குடும்பம்ன்றீங்களே, கலைஞர் காலத்து திமுக உள்ள குடும்ப உறவுகளுக்கும் உங்கள் காலத்து திமுகவுடைய குடும்ப உறவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? கார்ப்பரேட் கட்சியாக இதை மாற்றினீங்களா இல்லையா? உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய மருமகனுடைய அந்த பெண் நிறுவனமும் ஐபாக் நிறுவனமும் இணைந்து இந்த கட்சியை வழி நடத்தியதா இல்லையா? எனக்கு தெரிந்து பல கட்சிக்காரர்கள் என்கிட்டே பேசும்பொழுது, சார் நான் கட்சியில் இருக்கிறேன்னா கம்பெனியில் இருக்கிறேன்னா எனக்கு தெரியல சார், ஏதோ மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி. எல்லா கட்சியுமே இந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்கள் ஒருபடி மேலே போயிட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ அதிமுகவில் போய் எந்த வட்டச்செலவு கேளுங்க, எனக்கு வந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு நீ இந்த இது பண்ணணும், எனக்கு இந்த ரிசல்ட் அனுப்பணும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், இது அந்த மாதிரி வேலை எந்த கட்சியிலுமே கிடையாது. அது தனியாக இயங்கும், ஏதாவது ஐடிவிங்க இல்லை வேறு ஏதாவது டேட்டாஸ். இங்கே அப்படி இல்லை. இதை கொண்டு போய் இவர்கள்ட்ட முழுசும் திணிச்சாங்க. நீங்கள் எனக்குலாம் ரத்த கண்ணீர் வடித்தாங்க வட்ட செயலாளர்கள். புக்கு போட்டு நல்ல ஒர்க்கு தான். அப்போ அவர்களுக்குரிய நீங்கள் கம்பெனியாக மாற்றுறீங்களா? அவர்களுக்கு மாத சம்பளம் கொடுங்க. அவங்க கை காசு போட்டு செஞ்சதெல்லாம் கேள்விப்படுறோம். அதாவது கட்சி தொண்டர்கள் அமைப்பு இப்போ வருமானம் வந்துச்சுங்க. செந்தில் பாலாஜி 1 லட்ச ரூபா போட்டாருக்கா, ஆனால் 3 லட்ச ரூபாய்க்கு செலவு எனக்கு வந்துச்சுங்க. கல்யாணம், கர்மாந்திரம், காது குத்து, சீமந்தம் எதுக்குனாலும் வட்டத்தில் நான் தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் யாருங்க காசு தருவா? நான் மாத சம்பளத்தை வேலை செய்கிறேன். 6 மணிக்கு மேலே கட்சி வேலை, நம்ம ஏரியாக்குள்ளே பழகிறது, இல்லை ஏதாவது மக்களுக்கு கேட்குற உதவி செஞ்சு கொடுக்குறது, இதுதான் கட்சி. ஆனால் காலையிலேருந்து எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு லேப்டாப்பில் இதை அனுப்பு, அதை அனுப்புனா நான் வேலைக்கு எப்படிங்க போகிறது? இன்னொன்று, நான் ஏங்க இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்? நான் வேலை செய்யணும் இல்லையான்னு என் மக்களுக்கு கேட்குறவங்க சொல்லணும். கட்சியுடைய தலைமை, பகுதி, மாவட்டம் இவங்க தான் சொல்லணும். இவங்க யாருங்க? வருஷம் பூரா இவங்களுக்கு நாங்கள் பயந்துருந்தாங்க, எங்கே ரிப்போர்ட்டு தப்பாக போட்டுருவாங்களோ, இவர்களை நாங்கள் கவனிக்க. இதுதானங்க நடந்தது. வேட்பாளர் தேர்வில் நாங்கள் நடந்தது. வெளிப்படைத்தன்மை இருந்ததா? கலைஞர்லாம் ஆளை பார்த்து அவருக்கு தெரியும் எந்த மாவட்டத்தில் யார் செல்வாக்கு, யார் இது, எவன் கட்சி வேலை செய்வான், எவன் ஏமாற்றுவான், எங்கே கோஷ்டி இருக்குது, எல்லாம் தெரியும். இவங்களுக்கு எதாவது தெரியுமா? இவர்கள் சென்னையை விட்டு வெளியே எங்கேயா போயிருக்காங்களா? போவீங்க, ஒரு விழாவுக்கு போவீங்க, அட்டன் பண்ணுவீங்க, வந்துடுவீங்க. இப்பவும் கூட ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, மேயர் எலெக்ஷன் வரட்டும், ஒரு இடம் ஜெயிட்டு நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு திமுக சொல்கிறாரா? ஆமாம், திமுக ஒரு இடம் ஜெயிச்சா மீசை எடுத்துக்கிறேன், ஒரு இடம் தாவேக்கா ஜெயிக்கிட்டும் நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்றாரு. சின்ன குழந்தைய கூட சொல்லணும் தாவேக்கா எப்படி இன்றைக்கி நிலைமை இருக்குன்னு. அவர் மீசை இருக்குதா இல்லையான்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப கிட்ட போனீங்கன்னா ஆமாம் லைட்டாக அப்படி வரைஞ்சிருப்பார். அதனால தைரியமாக சொல்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்மள மாதிரிலாம் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாருன்னா யோசிப்பார். பாதி இல்லைன்னா ரொம்ப 4 சீட் வந்துச்சு, நான் 2 எடுத்துடுறேன் அப்படின்னு. 2 எடுத்து ரொம்ப ஈஸி இல்லை. இந்த நாணயராஜா நாணய மந்திரியில் கவுண்டமணி விஜயகாந்த், அந்த அது வித்தியாசமான கேரக்டரு. அப்படி இப்படின்னு ஒன்று அவனை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பாதி மீசி எடுத்துருவாப்புல. இது டெய்லி எடுத்துடணும், நீ என்கிட்ட வந்து காட்டிட்டு வேற போகணுன்னுவாப்புல, மூடிட்டுலாம் போகக்கூடாதுன்னுவாப்புல. அந்த மாதிரி இப்போ இவர் இந்த மாதிரி வார்த்தையை விட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி தாவேக்கா மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. திமுக கூட்டணின்னு எது பலம்னு சொன்னாங்களா அவங்க எல்லாம் இப்போ இங்கே இருக்காங்க. வைகோ நாளைக்கு இங்கே ரெடியாக இருக்கார் வரத்துக்கு. 27 மீட்டிங் போடுறாரு, வந்துடுவார். அந்நியாரும் ரெடியாக இருக்காங்க. எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் டக்குன்னு தாவிடுவாங்க. மனிதநேய மக்கள் கட்சி கூட ராஜினாமா பண்ணிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பலமான கூட்டணி 50% வாக்குகள் அவங்களால வச்சுருக்க முடியும் இன்றைக்கி கண்டிஷனுக்கு. நீங்கள் 24%. நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் 2 தொகுதி 2 மேயர் நான் ஜெயிக்கலைன்னா மீசி எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் நம்பலாம், பரவாயில்லப்பா கரெக்டாக உணர்ந்துருக்காருன்னு. தாவேகாவை போய் சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி தான் உள்ளாட்சி தேர்தலில் உடனே நடத்துனாங்கன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது என்ன தான் வரலாறு. ஒரே ஒரு 2 தடவை 86 மட்டும் டிஎம்கே வலுவாக இருந்தாங்க. அது அவங்க டிஎம்கே இன்னும் நாங்கள் அர்பனில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்களா? அது தலைமை இவரில் தலைமை கழக செயலாக இவரில் உட்காந்து சொல்லுங்கிறாரு. அவங்க சொன்னால் பரவாயில்லையே, அவன்லாம் சோர்ந்து போயிருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு கட்சி தோற்றதுக்கு என்ன காரணம் குழு அனுப்புகிறாங்க. போய் அறிவாலயத்தில் கேட்க சொல்லுன்னு தான் அவன் சொல்லணும். ஏன்னா கட்சி தோற்றதுக்கு என்ன காரணம்? நான் சொன்னது தான், கட்சி தலைமை தான் காரணம். தகுதி இல்லாதவர்களை மாவட்ட செயலராக வச்சுக்கிறது, பணக்காரனுக்கு இடம் கொடுத்தது, வாரிசுகள் அமைச்சர்களுக்கு ஆட்டம் போட வச்சது, அதிகார திமிரு, அதாவது கீழே இருக்க யாரையும் மதிக்கிறது இல்லை, கட்சிக்காரனை சொல்கிறேன். இது 3வது குடும்பம். இவங்க குடும்பம் மட்டுமே இதுன்னு எல்லாத்துக்கும் மேலே கீழே வரைக்கும் ஏதாவது சம்பாரிச்சிட்டு இருப்போம். அது இல்லாமல் போனது. இது எல்லாம் சேர்ந்து 4வது நீங்கள் அந்த உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே ஒன்றும் இல்லாமல் போச்சு. தமிழ்நாட்டுக்கான இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க. இப்போ யூனிட் மின்சாரமே தயாரிக்கலைன்றது தான் சொல்கிறாங்க.
இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் வந்துட்டு யோசிக்கிறாங்க, மின்சாரத்தை எப்படி தயாரிக்க முடியும், வெளியில் வாங்குறதை எப்படி தடுக்க முடியும், சோலார் மின் உற்பத்தி எப்படி கொண்டு வர முடியும், இப்படி ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறாங்க. இன்னொன்று, அரசுக்கு வர வேண்டிய நிதியை எவ்வளோ அதிகப்படுத்தலான்னு யோசிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அப்போ இந்த மாதிரி யோசிக்கிறவங்க தான் ஒரு அரசு. நீங்கள் அதையா பண்ணீங்க? அந்த தோல்விகள் இதையெல்லாம் பேசுவதற்கு சரி கட்டுறதுக்கு தான் சமீபத்தில் சீமான் அவர்கள் திமுககாரர்கள் பொங்கியதை விட அதிகமாக பொங்கியிருக்காரு. காங்கிரஸ்காரர்களுக்கு வேட்டி கட்டுறீங்க, மான சூடு இருக்குதா, 10 MP ரிசைன் பண்ணுங்கள், திடீர்னு அவர் இது சுபவி கூட ரொம்ப துக்கப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் சீர் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து துயரப்படுறாரு. என்ன அவங்க நெருங்கிட்டாங்களா? அவர் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அவர்கிட்ட அந்த பலகீனம் வெளிப்பட ஆரம்பிச்சது. நம்மலாம் பேசியிருப்போம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவை தான் எதிர்க்கணும் ஆளுங்கட்சி, ஆனால் நம்ம கூடயே நின்று சண்டை போடுற தாவேகாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுக்கு பாதிக்கும். இது ஒரு மிகப்பெரிய அலை. இந்த எலெக்ஷன் நடக்க போகுது, திமுகவுடைய வாக்குகள் கண்டிப்பாக பிரிய போகுது. அதை விஜய் கையில் எடுக்க போகிறாரு. ஒருவேளை இதனால் அதிமுக என்டிஏ ஆட்சிக்கு வரலாம். விஜய் அதிகப்படியான வாக்குகள் வாங்குவார். இது எல்லாம் நடக்கும் பொழுது சீமானுக்கு அதோடைய பாதிப்பு வரும். தற்காத்துக்கணும்னா அவரும் ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணணும், அப்போ தான் ஜனங்க நம்புவாங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். ஆனால் அவங்க அப்போ அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. முழுவதும் விஜய் தாவேகா இப்படி அடிக்கிறது தான் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு அடி விழுந்துச்சு. இப்போவும் அதில் ரியலைஸ் பண்ணாமல் ஆளுங்கட்சியை, அதாவது ஆளுங்கட்சியை விமர்சன ரீதியாக எதிர்க்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி கூட அண்ணாமலை இந்த 3 தொலைக்காட்சிகள் விவகாரத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ இந்த மாதிரி விவகாரம் எல்லாத்துலேயுமே ரொம்ப நுணுக்கமாக அவர் பண்ணுறதை பண்ணணும், ஆனால் பண்ணுறதே கிடையாது. அதுதான் பிரச்சனை. பல விஷயங்களில் அரசுக்கு போன திமுக அரசுக்கு ஆதரவாகவே பேசினார். சில விஷயங்கள்லாம் பொதுமக்களே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு இருந்தது. அந்த தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பக்கூடிய தொண்டர்களுக்கு கூட அதிர்ச்சி வருது. அதனால் இப்போவும் சொல்கிறேன், திமுக வந்து இன்னும் ஜனங்களுக்கு திமுக மேலே உள்ள கோபம் குறையில. நீங்கள் அந்த சைடு கூட தொட தேவையில்ல, அவங்க தோத்துட்டாங்க, எதிர்க்காங்க. நீங்கள் முறையாக இந்த அரசுடைய விஷயங்களையும் பொதுவான அரசியலையும் கொண்டு போகணும். இந்த அரசுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஆலோசனை சொல்லணும். ஏன்னா பால் பனை பொருட்கள் பற்றி நீங்கள் தான் பேசுனீங்க. அப்போ அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் கூட அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அன்புமணி போய் ஆக்கப்பூர்வமாக அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். வேறு 6 மாதம் அவங்களுக்கு அப்படி தான் நீங்கள் டைம் தரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. அதை கூட தனிநபர் தாக்குதல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தேரவே மாட்டீங்க. யாருமே சொல்கிறேன், தனிநபர் தாக்குதல் நடத்துகிறவங்க எனக்கு அந்த நேரத்துக்கு ஏதாவது அவங்களுக்கு இருக்குமே தவிர பொதுவாக பார்க்கும்போது இந்த ஆளா அப்படின்றவாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழன். நன்றி, வணக்கம்.